கோவையில் இளம்பெண் ஒருவர் நிர்வாணமான நிலையில் சடலமாக மீட்கப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ஏற்கனவே அன்னூரில் ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்ட நிலையில் மீண்டும் ஒரு பெண் சடலமாக மீட்கப்பட்டதால் கோவை மக்கள் அதிர்ச்சியில் ஆழ்ந்துள்ளனர். கோவையில் தொடரும் கொலைகளை தடுக்க காவல்துறை நடவடிக்கை எடுக்குமா? சென்னையில் பெரிய கல்வி அறக்கட்டளைக்கு சொந்தமான 250 கோடி ரூபாய் சொத்துக்களை 45 கோடி ரூபாய்க்கு SRM நிறுவனம் முறைகேடாக வாங்கியதாக எழுந்த புகார் குறித்து சிபிஐ விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. திமுக ஜென்சி அமைப்பின் இளைஞர்கள் மீதான அடக்குமுறைகளை ஆளும் கட்சியினர் கைவிட வேண்டும் என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி எச்சரிக்கை விடுத்துள்ளார். இளைஞர்கள் மீதான தாக்குதல் தொடர்ந்தால் மாபெரும் போராட்டம் நடத்தப்படும் என்று RS பாரதி அறிவித்துள்ளார். முழுமையாக வறண்டு காட்சியளிக்கும் மதுரை சாத்தியார் அணையை முறையாக தூர்வாரி ஆழப்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. விறுவிறுப்புக்கும் சாதனைகளுக்கும் பஞ்சமில்லாத கால்பந்து உலக கோப்பையில் சிலை ரசிகர் மந்திரவாதி என அரங்கேறும் சுவாரஸ்யங்கள் ரசிகர்களை வெகுவாக கவர்ந்துள்ளது. தொடர்வது சிறிய இடைவேளை.